ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். 21 முதல் பகுதி வாசிக்கிறேன். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று சொல்லி இந்த வசனம் வாசிக்கிறோம். இங்கே நோவா 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நோவா அவனுடைய குடும்பத்தாரை மட்டும் கர்த்தர் பூமியில் உள்ள மழையினால் வந்த அழிவிலிருந்து நீக்கி பூமியை அழித்த பிறகு ஒரு புதிய தொடக்கத்துக்குள்ள வெளியே வராங்க. அவனோடு பிரயாணம் பண்ணின மிருக ஜீவன்கள் அதை தவிர்த்து பூமியிலே வேற எல்லாம் மழையினால் அழிக்கப்பட்டிருந்தது. எங்கும் ஒரு புதிய தொடக்கம், புதிய வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு தொடக்கத்துக்கு முன்பதாக, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நோவா தன் குடும்பத்தார் மிருக ஜீவங்களோடு வந்து முதலாவது அவன் செய்கிற தொழிலுக்கோ அல்லது வேலைகளுக்கோ அவன் பிரயாசத்துக்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஒரு ஆவிக்குரிய பலிபீடம் கட்டப்படுகிறது. சுத்தமான மிருகங்களில் எடுத்து பறவைகளையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, பலிபீடம் கட்டப்படும் பொழுது அங்கே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஆல்டர். உங்க குடும்பத்துல ஒரு ஆல்டர் கட்டப்பட வேண்டும். குடும்ப ஜெபமாய் ஒரு ஆல்டர். அது மாத்திரம் சபையில விசுவாசிகள் ஊழியத்துல ஒரு ஆல்டர் கட்டப்பட வேண்டும். ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களுடைய பலிபீடம் இடிக்கப்பட்டிருந்தது. எலியாவின் நாட்களிலே பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டிருந்தார்கள். எலியா வந்து அவர்களை திருப்புகிறான். அப்பொழுது அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருந்தது? அவைகள் செப்பனிடப்பட வேண்டியதா இருந்தது. அதாவது தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. அந்த பலிபீடத்தை மீண்டும் செப்பனிடுகிறான். செப்பனிட்டு கர்த்தரை தொழுதும் போது பதில் வருகிறது. வானத்துக்கு அக்கினி வந்தது. இங்கே நோவா தன் குடும்பத்தாரோடு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்வது கர்த்தர் சுகந்த வாசனை முகர்ந்தாராம். அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா சுத்தமாக இன்னைக்கும் அதுக்கு இந்த பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஏதோ கிடா வெட்டு கோழி வெட்டுன்னு மாம்சீகத்தை நம்ம யோசிக்க கூடாது. ஆவிக்குரிய தளத்துல ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் ஆசாரி கூட்டமாய் மாற வேண்டும். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகள், உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென். வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தரை ஆவியில தொழுது கொள்ள வேண்டும். குடும்பமாய் நன்றி பலிபீடத்தை கட்டுங்க. துதிக்க ஆரம்பிங்க. குடும்பமா உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய தரிசனம் இறங்கும். கர்த்தருடைய வார்த்தை இறங்கும். கர்த்தருடைய நன்மைகள் இறங்கும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்மைக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை துதிச்சு பாருங்க. ஆவியில ஒருமனப்பட்டு ஆராதிச்சு பாருங்க. உண்மையா முழு இருதயத்தோடு பலி, சுத்தமான பலியா இருக்கட்டும். சுத்தமான இருதயத்தை சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அந்நிய விக்கிரகங்களை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு, அந்நிய எல்லா பலிபீடங்களையும் இடித்து போட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய விக்கிரகங்களை, அந்நிய தெய்வத்தை உங்க இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்கள் என்று சொல்லி சாமுவேல் திருப்பும் பொழுது அவர் கர்த்தருக்கு தேடினார். இதை கேட்டுக்கொண்டு தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுவோம். அவர் சுகந்த வாசனையை நுகர்ந்து பார்த்து உன்னை அழிக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சங்காரத்துக்கு விளக்கப்படுகிறது குடும்பம். தேங்க்யூ அப்பா. தீமைகளுக்கு விளக்கப்படுகிறது குடும்பம். தேங்க்யூ லார்ட். நீங்க பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளும் குடும்பமாய், சபையாய், ஐக்கியமாய் கர்த்தரை ஆவியில தொழுது கொள்ளும் பொழுது சங்காரத்துக்கு கர்த்தர் விளக்குகிறார்.
ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. இனி நான் அழிப்பதில்லை, மிருகஜீவனை அழிப்பதில்லைன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 21ல 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாரிக்காலம் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இனி பூமி உள்ள நாளளவும் அதன் பலன்கள் அழியாமல் இருக்கும், ஆதாரங்கள் அழிக்கப்படாது. தேங்க்யூ லார்ட். நீங்கள் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுங்கள். ஒருவேளை ஏதோ சில காரியங்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனா கர்த்தர் நீங்க துதித்து ஆராதித்து பலிபீடத்தை கட்டு பாருங்களேன், பல வழிகளை கர்த்தர் உங்களுக்கு கர்த்தரப்பார். ஆராதித்து தொழுது கொண்டு துதி பலிபீட கட்டப்படட்டும். நடக்கும்போது பேசும்போது எல்லாத்துக்கும் மேல ஒரு கவனமா ஒரு இடத்துல கூடி துதிச்சு ஆராதிச்சு பாருங்க. பலிபீடத்தை கட்டி கர்த்தர் தொழுது கொண்டுங்க. துதி பலி சோத்திர பலி செலுத்தலாம், வசன பலிகளை செலுத்தலாம், ஆராதனை பலிகளை செலுத்தலாம். எப்படியாவது உங்களுடைய உள்ளம் ஆவியும் உள்ளம் உங்க இருதயம் ஒன்றித்து அவரை துதிக்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தரிசனமாக நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், நமக்கு சில ஆதாரங்களை ஆயத்தப்படுத்துகிறார், அது கெடாமல் பார்த்துக்கிறார். உங்களுடைய ஆதாரமாகிய பொருளாதாரம் நன்மைகள் கெட்டு போவதில்லை, அவைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, அவைகள்லாம் வந்து சேரும் உங்க கைக்கு. நீங்க என்ன செய்றீங்க? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை வரவழைக்கிறீங்க. உங்க உள்ளத்துல, வாழ்க்கையில, இருதயத்துல, குடும்பத்துல கர்த்தர் தரிசனமாவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில நோவா பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே நீங்க வந்து முகர்ந்து சுகந்த வாசனை முகர்ந்து பார்த்தீங்க, அதை ஏற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, வீடுகளில் பலிபீடம் கட்டப்படட்டும், குடும்பத்துல பலிபீடம் கட்டப்படட்டும், குடும்ப ஜெபமாய் பலிபீடம், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள் வரட்டும். அப்பா, அந்த காலை வேளையில சத்தியத்தை கேட்கிற எல்லாரையும் நிரப்பும், இந்த அபிஷேகத்தினால நிரப்பும். தேங்க்யூடா. உங்களுடைய அன்பினால் நிரப்பும், ஆசீர்வதியும். தேங்க்யூ. அவங்களுடைய உள்ளமே ஆலயமாய் மாறட்டும். தேங்க்யூ அப்பா. இருதயம் தேவ பிரசனத்தில் நிரப்பப்படட்டும். தேங்க்யூ. உள்ளத்துல ஒரு சமாதானம் நிரம்பட்டும். தேங்க்யூ அப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கும் போது தேவ பிரசன் நிரப்புவதாக ராமாமா ஹந்துர காதர மாலகாதர விசேஷ அபிஷேகம் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள்ளட்டும் புதிய அபிஷேகம், பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த வாரத்துக்கான ஒரு பெல்லன் காண்டாம இருக்கு ஒத்த பலன் உண்டாகட்டும். சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பார்களாக, பயக்கிறவர்கள் ஓடி போவார்களாக, சபிக்கணும் வந்தவனை ஆசீர்வதித்து போவார்கள். நான் ஜெபிக்கிறேன், இந்த காலையில் உன் வீட்டை தேடி சபிக்கணும் வரவர்கள் கூட உன்னை ஆசீர்வதித்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமா ஹந்தூரா ஹந்தீரே மா கத்தோரோ ஷேகேரே மஹந்தூரா. தேவன் உன்னோட இருக்கிற கிழங்காத திகையாத, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், நீதி வளர்த்து அவனை தாங்குவேன். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.